وعليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இன்னைக்கு நம்ம ஃபிக்ஹை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிக்ஹில் நம்ம ஆல்ரெடி சட்டம் ஒன்று பார்த்துட்டோம். எதில் பார்த்தோன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் அசுத்தம் என்று முடிவானது. அதில் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு சட்டம் பார்த்துட்டோம். இது அதனுடைய கண்டினியூவேஷன் இன்ஷால்லா நம்ம பார்ப்போமா. இரண்டாவது சட்ட விளக்கம் என்னென்னு பார்க்கலாம். மனிதனுடைய சிறுநீர், மலம், வாந்தி இதெல்லாம் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் உணவு சாப்பிடாத சின்ன குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களுடைய சிறுநீர் மட்டும்தான் என்னது விதி விலக்கு இல்லை. அப்படின்னா இப்போ ஆண் குழந்தை, அதாவது சின்ன பிள்ளைங்க பால் ஊற்றுற வயதில் இருக்குல்ல, அந்த பிள்ளைங்களோட சிறுநீர் விதி விலக்குக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய குழந்தையுடைய சிறுநீர் பட்ட இடத்த சுத்தம் செய்வதுக்கு லைட்டாக அதுக்கு மேலே தண்ணி தெளித்தா போதும். நம்ம போய் கழுகணும் அப்படின்றது அவசியம் இல்லை, தெளித்தாலே போதுமானது தான். அதனுடைய ஆதாரம் என்னென்னா, உம்மு கைஸ் பின்த் மஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அது வர உணவு சாப்பிடாத ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒருவர் அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண் பிள்ளையை கொண்டு அவங்க மடியில் வச்சுருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறுநீர் கழிச்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்துகிட்டு வர சொல்லி அது மேலே தெளிக்க தான் செஞ்சாங்க. அதை அவங்க போய் கழுகி அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணாங்க, லைட்டாக தெளித்து தொடச்சி விட்டுட்டாங்க. பெரிய மனிதருடைய சிறுநீர் போன்ற உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 6 மாத பிள்ளைக்கெலாம் நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதனுடைய சிறுநீர் என்ன பண்ணணும், கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது இதில் என்ன புரியுதுன்னா ஆண் குழந்தை பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கிற ஆண் குழந்தை, பெண் குழந்தை இது நம்ம கழுக தான் செய்யணும். ஸோ ஆண் குழந்தை இதை நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டாலே போதுமானது தான். அடுத்து இரண்டாவது அறுத்து நம்ம இப்போ அறுத்து அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அறுக்கக்கூடிய பிராணிகள்னு சொல்கிறோம்ல. இப்போ என்னென்ன நம்ம அறுக்குவோம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு, கோழி, பீஃப், மாடு, ஆடு, அது போன்ற அறுக்கக்கூடிய பிராணிகள் ஓடக்கூடிய ரத்தம், அறுக்கும் போது ஓடுதுல, அந்த ரத்தம் என்னது அசுத்தமானது. ஆனால் மாமிசத்தோடைய நரம்பில் இருக்கக்கூடிய ரத்தமும் அது எலும்புகளுக்கு இடுக்கில் இருக்கும்ல, அந்த ரத்தம் ஓடக்கூடிய ரத்தம் அது என்னது சுத்தமானது தான். அதனுடைய ஆதாரம் என்னதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லது ஓடக்கூடிய இரத்தம் தவிர இது என் மீது தடுக்கப்பட்டதாகும். அல் குர்ஆனில் 6வது அத்தியாயம் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து 3வது பாயிண்ட் என்னென்னா எதன் மாமிசத்தை நம்ம உண்றதுக்கு நம்மளுக்கு தடுக்கப்பட்டிருக்கோ அதனுடைய சிறுநீர், விட்டை அதெல்லாம் என்னது நமக்கு அசுத்தம். எக்ஸாம்பிளுக்கு பூனை, எலி, கீரி, கிழிந்து இதெல்லாம் தின்னக்கூடிய மிருகங்களுடைய சிறுநீர் மற்றும் மலம் போன்றது இதெல்லாம் என்னது தடுக்கப்பட்டது. மார்க்க முறையில் அறுக்கப்படாமல் தானாக இறந்துவிட்ட பிராணி, மார்க்க முறையில் அறுக்கப்படாமல் தானாக இறந்துவிட்ட பிராணி, அதனுடைய ஆதாரம் என்னென்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இறந்துவிட்ட பிராணியாக இருந்தாலே தவிர அதுவும் என் மீது தடுக்கப்பட்டது தான். அல் குர்ஆனில் 6வது அத்தியாயம் 145வது வசனத்தில் அல்லாஹ் மறுபடியும் நமக்கு சொல்கிறான். ஆனால் கடல் உணவு இருக்குல்ல, கடல் உணவில் இறந்து விட்டது இந்த சட்டம் விதிவிலக்கு ஆகாது. அது என்னது ஹலால் தான், ஆகுமானது தான். ஸோ கடலில் இறக்கிற மீனோ இல்லை மற்ற இதுங்களோ சாப்பிடுவதற்கு நமக்கு என்னது ஹலால் தான். ஏன்னா அதை கடலில் பிடிச்சிட்டு எடுக்கும் போது என்ன இறந்து தான் நம்மக்கிட்ட சேரும். ஆனால் மிருகங்கள் உயிரோடு தான் இருக்கும். அதை நம்ம அல்லாஹுடைய பேரை சொல்லி அறுக்கணும். அதுக்குன்னு நம்ம என்னென்ன சட்டங்கள் பார்த்தோம், ஸோ அந்த சட்டங்கள் படி தான் அறுக்கணும். அவ்வாறு வெட்டுக்கிளி ஒன்று இருக்குது. அதாவது வெட்டுக்கிளியுமே ரத்தம் இல்லாத உயிரினம், அவை இறந்த பின்னர் ஹலாலாகும். இப்போ நமக்கு எதெல்லாம் சாப்பிடணுன்றதை கூட நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த சாப்பிட்ற வரிசையில் வெட்டுக்கிளி அதோடைய ரத்தம் இல்லாத பொழுது அதை சாப்பிடுவதுமே ஹலால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டுக்கிளியான்றது மாதிரி பார்க்காதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ரெசார்ட்லலாம் வெட்டுக்கிளியை பிடிச்சி ஃப்ரை பண்ணி சாப்பிட தான் செய்கிறாங்க. அது அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இறந்த நிலை அது ஹராம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5வது மத்தி மனைவியுடன்
விளையாடும் போதோ அல்லது வந்து உடலுறவு பற்றி சிந்தித்த விரும்பும் போது வந்து உறுப்பில் வந்து இருக்கும் வந்து ஒரு விதமான வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்கள்ல, வெள்ளைப்படக்கூடிய வந்து மேன்மை, அந்த இது எப்படின்னா வந்து ரொம்ப மேன்மையாக இருக்குமா, வெள்ளை நிற பிசுப்பாக வந்து இருக்குமா, ஒரு நீராகும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு லிக்விட் தான் வரும். ஸோ அது ஒரு நீராகும். இது வந்து வெளியேறும்போது வந்து உறுப்பில் வந்து எந்த ஒரு துடிப்புமே இருக்காது. ஸோ நமக்கு வந்து சில சமயம் வந்து அது வெளியேறது தெரியவும் தெரியாது. அந்த மாதிரி வெளியேறிடுச்சுன்னா அது வந்து அசுத்தம் தான், அசுத்தத்தில் ஒன்று தான். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து சுத்தம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்றாங்க. அதனுடைய ஆதாரம் அலி ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, அதிகம் வந்து மத்திய வெயிலின் போது, அதாவது மதியனா வந்து அந்த சொன்னாங்களா பிசுப்பான லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது தண்ணி படுற மாதிரி இருக்கும் அப்படின்றது, அதுதான் வந்து அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து அதிகம் வந்து அந்த இது மாதிரி வெளிப்படுறதாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு ஒரு மனிதரிடம் வந்து அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்க. ஏன்னா வந்து அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளுடைய கணவனாக இருந்தாங்க, அவங்க மகள் என்னது அவங்களுடைய மனைவியாக இருந்தாங்க. ஸோ அந்த மனிதர் என்ன பண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒழு செஞ்சு கொள்ளுங்க, உமது உறுப்பை வந்து கழுவி விடுங்க. என்ன சொல்கிறாங்க, ஒழு செஞ்சுக்கோங்க, உங்களோட உறுப்பை வந்து நல்லா கழுவிக்கோங்க. இந்த விஷயத்தில் வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், நமக்கு வந்து எளிதான சட்டத்தை தான் வந்து கொடுத்துருக்கான். மதியை தவிர்த்து என்ன பண்ணுங்க, மிக சிரமமாக ஒன்றாகும். அதாவது நம்ம அடிக்கடி வந்து அந்த மதியை வந்து இது இப்போ குளிப்பு வந்து கடமையாயிருச்சுன்னா நமக்கு என்ன, ஒவ்வொரு வாட்டி அது நமக்கு அறியாமலே வந்துடுற ஒரு உணர்வு, நம்ம உணர்ச்சியால் நம்ம ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறனால நம்ம அது நமக்கு நேச்சுரலாகவே என்ன பண்ணுறோம், அல்லாஹ் வந்து வரக்கூடியதாக வச்சுருக்கான். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒழு செஞ்சுக்கோங்க, அது அந்த இடத்த வந்து கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வதியு, சிறுநீர் கழித்த பின்னர் வந்து உறுப்பிலிருந்து வெளியேறக்கூடிய வெள்ளையான சற்று கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நீர் இது வந்து வெளியேறுச்சுன்னா வந்து உறுப்பை வந்து கழுவணும், ஒழு செய்ய வேண்டும். ஆனால் வந்து குளிப்பு வந்து கடமையாக வந்து சொல்கிறாங்க. ஒரு பெண் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து எங்களிடம் வந்து ஒரு ஆடை வந்து ஹைல் ஆகிடுச்சு, என்கிட்ட இருக்கிற ஒரு ஆடை வந்து ஹைல் ஆகிடுச்சு, அதனுடைய ரத்தம் வந்து ஒரு இதில் வந்து பட்டு விட்டுச்சு, அதாவது ஹைலுடைய ரத்தம் அது வந்து என்னது ஆடையில் வந்து பட்டுருச்சு. அதை வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை வந்து சுரண்டி தண்ணீரை வைத்து போக்குங்க, அதாவது தண்ணீரை தெளித்து அதை போக்கிட்டு அந்த தண்ணீரை வந்து அதாவது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தொழுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இல்லை அவங்க உட்காந்துருக்குறாங்க, தொழுகை விரிப்பில் வந்து ஹைலோடைய இது வந்து பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து துவைக்க போடணும் அப்படிலாம் கிடையாது. அந்த டைமே நம்ம என்ன பண்ணுங்க, உடனே க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அடுத்த யூஸ்க்கு வந்து நம்ம தொழுகை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவது சட்ட விளக்கம், அசுத்தத்தை, அதாவது அசுத்தம் செய்யக்கூடிய முறையை நம்ம எப்படி பார்க்கலாம், அசுத்தத்தை வந்து சுத்தம் செய்யக்கூடிய முறையை வந்து நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒரு இடத்துல வந்து அசுத்தம் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த அசுத்தத்தை என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருந்து போக்கணும். ஒரு முறை வந்து அதன் மீது வந்து தண்ணீரை ஊற்றி நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா சுத்தம் செய்யணும். அதனுடைய ஆதாரம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, ஒரு கிராமவாசி வந்து மஸ்ஜிதில் வந்து சிறுநீர் வந்து கழிச்சு விட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு வாளி தண்ணீரை வந்து ஊற்றும்படி வந்து ஏவினாங்க. அதன் மீது வந்து தண்ணீரை ஊற்றப்பட்டது. அடுத்து பூமியின் மீதோ இல்லை தரை அந்த இடத்துல மீதுல வந்து ஆடை அல்லது வந்து பாத்திரங்களில் வந்து அசுத்தம் இருந்தால் நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பாத்திரத்தில் வந்து நாய் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஒரு பாத்திரம், அதில் வந்து நாய் வந்து நக்கிருச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா அந்த பாத்திரத்தை வந்து 7 முறை வந்து கழுவணும். அதில் வந்து ஒரு முறை வந்து மண்ணை வச்சு நல்லா தேய்த்து கழுவணும். அதனுடைய ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை ஒரு இடத்த பாத்திரங்களை வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, ஜாமாவோ இல்லை சாப்பாடோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அதை வந்து நாய் வந்து நக்கிருச்சுன்னா அந்த சாப்பாடை வந்து கீழே கொட்டி விட்டு அதை 7 முறை கழுவுங்க. முக்கியமாக அதை வந்து ஒரு முறை வந்து மண்ணால் கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இமாம் நசாஇ ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதில் வந்து முதல் முறை வந்து இந்த மண்ணை கொண்டு கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலஹுன்ன பினுர்ரா என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு முறை 7 முறை கழுவ சொல்கிறாங்க. நாய் வாய் வைத்த பாத்திரத்தை என்ன பண்ணுறாங்க 7 முறை கழுவ சொல்கிறாங்க. அதில் ஒரு முறை என்ன பண்ணணும், மண்ணை கொண்டு நாங்கள் கழுவணும் அப்படின்றாங்க.
நாய் நக்கினால் நாய் எச்சில் பட்டது நாய் நக்குனாலும் சரி, நாயுடைய எச்சில் வந்து பட்டாலும் சரி 7 முறை கழுவணும். அதில் ஒரு முறை என்ன பண்ணணும், மண்ணை கொண்டு நன்றாக கழுவணும். பாத்திரங்களில் வந்து மட்டுமல்ல, அதில் எதில் இருந்தாலும் சரி, ஆடை விரிப்பு போன்ற எதுலையுமே நாய் வந்து வாய் வைத்திருச்சு அப்படின்னா வந்து 7 முறை கழுவணும். அதில் ஒரு முறை என்னது, மண்ணை கொண்டு கழுவ வேண்டும். அடுத்து பன்றி என்னது, அது அசுத்தம் தான். ஸோ அது வந்து ஒரு முறை நம்ம கழுவுனா போதும், 7 முறை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாய் தான் வந்து ரொம்ப நஜீஸு. ஸோ வந்து அதுதான் வந்து நம்ம நல்லா வந்து சுத்தம் செய்யணும். பன்றி வந்து நம்மக்கிட்ட வந்து வரப்போகிறதில்ல. ஸோ நாய் தான் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து துனியாவில் இருக்குது. அதனால நம்ம வந்து நிறையா, ஏன்னா அது மூலியமாக தான் வந்து நிறைய ஜேர்ம்ஸ் வந்து நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ அல்லாஹ் வந்து அதனால தான் என்ன பண்ணுறோம், 7 முறை வந்து கழுவ சொல்கிறோம். 7 முறை கழுவிட்டு ஒரு முறை நம்ம மண்ணை கொண்டு கழுவணும். அப்போ தான் என்ன, அந்த அசுத்தம் வந்து சுத்தமாக போகும். அதனுடைய கிருமிகள்லாம் என்ன ஆகும், அந்த மண்ணிலேயே என்ன ஆகும், அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. அதனுடைய ஆதாரம் 4வது வந்து உணவு சாப்பிட ஆரம்பித்து ஆண் குழந்தையோட சிறுநீர் வந்து உணவு சாப்பிட ஆரம்பித்த ஆண் குழந்தையோட சிறுநீர் என்ன சொன்னது, அசுத்தம் தான். அது என்ன பண்ணும், தண்ணீரை கொண்டு கழுக வேண்டும். ஆனால் உணவு சாப்பிடாத ஆண் குழந்தையோட சிறுநீர் என்னது, 5 மாதம் வரைக்கும் என்னது, அந்த குழந்தை வெறும் வந்து பால் தான் குடிக்கும். ஸோ அதனுடைய சிறுநீரை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து துடைத்தால் போதுமானது. அதனுடைய ஆதாரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பெண் குழந்தையோட சிறுநீர் என்னது, அது பட்ட இடத்தை வந்து அல்லது அது பட்ட ஆடையை வந்து கழுவுங்க. அது என்ன சொல்கிறாங்க, பெண் குழந்தையோட சிறுநீர் அது வந்து பால் குடியில் இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையோட சிறுநீர் என்னது, கழுவ தான் செய்யணும். அந்த இடத்தையும் துடைக்க வேண்டும், ஆடையும் என்னது கழுவ வேண்டும். ஆனால் ஆண் குழந்தை என்னது, சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து கழுக வேண்டும். அப்படி அதுக்கு முன்னாடி என்னது, நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி தொடச்சாலே போதுமானது தான். உம்மு கைஸ் பின் மஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதுவரை வந்து உணவு சாப்பிடாத ஒரு சிறு ஆண் குழந்தையுடைய ஆண் குழந்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஆண் குழந்தையை வாங்கி அவங்களுடைய மடியில் வந்து அமர வைக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையில் வந்து சிறுநீர் வந்து கழிச்சிடுச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கழுகாமல், அதாவது எந்திரிச்சு போய் கழுகாமல், ஏன்னா அந்த பிள்ளை வந்து பால் குடியில் தான் இருக்குது. ஸோ சிறு குழந்தை தான், உணவு சாப்பிடாத ஆண் குழந்தை. அதனால என்ன பண்ணாங்க, தண்ணியை வர வைத்து அதை வந்து லைட்டாக அந்த தண்ணி தெளித்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து உணவு சாப்பிடாத பிள்ளையோட இது என்னது, ஆண் குழந்தையோட சிறுநீர் வந்து அசுத்தமாகாது. அதை தண்ணீர் தெளித்து கழுவினாலே போதுமானதான். அதன் மாமிசத்தை, அதாவது அதனுடைய மாமிசம் சாப்பிடுவது, இப்போ நம்ம சாப்பிட்றோம், அதனுடைய மாமிசம் மற்றும் அனுமதிக்கப்படாத அந்த பிராணியோடைய ரத்தம், அதன் தோல், அந்த தோல், இப்போ நம்ம அனுமதிக்கப்பட்ட, இப்போ பக்ரீத்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆடு என்ன பண்ணுவோம், அல்லாஹுடைய உதவியில் வந்து குர்பானி கொடுத்துருப்போம். அந்த குர்பானி கொடுத்த தோலை நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ மதரசாக்களுக்கு கொடுத்துருவோம், இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒரு இதுக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்னது பதப்படுத்தி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மதரசாக்களுக்கு வந்து கொடுத்துடலாம். பதப்படுத்தக்கூடிய அந்த தோல்லாம் என்னது, அதாவது அல்லாஹ் அனுமதிக்கக்கூடிய பிராணியோடைய பதப்படுத்தக்கூடிய தோல் என்னது, சுத்தமானது தான். அது சுத்தமாக பதப்படுத்தினா அந்த தோல் வந்து சுத்தமாகிவிடும். அது ரத்தத்தில் தான் இருக்கும், முடிகளோடைய தான் இருக்கும். ஆனால் அதை பதப்படுத்தணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றத ப்ராசஸை வந்து அந்த முறையில் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்க முறையில் நம்ம க்ளீன் பதப்படுத்தணும்னா என்ன ஆகும், அதுவும் சுத்தமானது தான் ஆகிடும். அதனுடைய ஆதாரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சாப்பிடும்படியான கால்நடைகள் தோல் வந்து பதப்படுத்தி விட்டால் என்னது, திட்டமாக அது சுத்தமாகிவிடும். ஸோ நம்ம தோல் வாங்குவோம், மாட்டோடைய தோல் இருக்கும், ஆடோடைய தோல், ஒட்டகம், அது போன்ற தோல்களை வந்து பதப்படுத்தினால் அது சுத்தமாகிவிடும். அடுத்து ஹைலுடைய ரத்தம் வந்து நம்மளுடைய ஆடையில் வந்து பட்டு இருந்துச்சு. அது வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணோம்னா லைட்டாக அதை சுரண்டிட்டு தண்ணீரை வந்து கழுவ வேண்டும். பிறகு அந்த ஆடையை என்ன பண்ணலாம், அந்த ஆடையோட நம்ம தொழுது கொள்ளலாம். அதனுடைய ஆதாரம் வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு பெண் வந்து வந்தாங்க. எங்களில் வந்து ஒரு பெண்ணுடைய ஆடையில் வந்து ஹைல் வந்து விட்டுருச்சு. ஹைலுடைய ரத்தம் என்னது ஆடையில் வந்து பட்டு இருக்குது. அவங்க வந்து என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க வந்து அந்த ரத்தத்தை என்ன பண்ணுங்க, சுரண்டிட்டு அதை வந்து தண்ணீரால் வந்து கழுவுங்க. அது போயிடுச்சு அப்படின்னா வந்து அதை நல்லா வந்து தேய்த்து கழுவ சொல்கிறாங்க. ஸோ தண்ணீர் சுரண்டி அதை நல்லா தேய்ச்சி தண்ணீரில் கழுவுனா அது போயிடும். ஸோ அது போயிடுச்சுன்னா அந்த இதை வந்து என்ன பண்ணலாம், தொழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் தனது உடல், இடம், தொழுகை ஆகின்ற ஆடை என
அனைத்தையும் சுத்தத்தை பேண வேணும். அதாவது நம்ம ஃபர்லு படிப்போம்ல, தொழுகையோட உள் ஃபர்லு வெளி ஃபர்லு, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இடம் சுத்தம், ஆடை சுத்தம், அந்த மாதிரி எல்லாமே உடல் சுத்தம், இதெல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட தொழுகை சேரும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஷால்லா என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம குரூப்பில் கேளுங்க. நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அல் முக்மின் ஆன்லைன் அகாடமி. இன்னும் இதை போன்று நிறையா இஸ்லாம தீனை பற்றின விஷயங்கள், தஜ்வீதோடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் சைடில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற டெய்லி கிளாஸஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். இன்ஷா அல்லாஹ். நீங்களும் இயல்பை கற்றுக்கோங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.